ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து மார்னிங் டு நைட் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு வியாழக்கிழமை, பட் வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. ஏன்னா ஸ்னோ வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days இருக்குதுன்னு சொல்லி லீவ் விட்டுருந்தாங்க. பட் இன்றைக்கி காலையில் லீவ் விட்டதுக்கப்புறம் ஸ்னோ எதுவும் இல்லை. ஊரில் கூட நம்ம ஸ்கூல்லாம் போகிறப்ப மழை பெய்யுதுன்னு லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது அன்றைக்கி. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்னோவே இல்லை, பட் லீவு காலையிலேயே விட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஈவினிங் வந்து வால்மார்ட் வந்து ஷாப்பிங் போகலான் இருக்கோம். ஸோ அதுவும் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேன் கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். மாவு காலி ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய ஸ்டைல் பேன் கேக்குன்னு கூட சொல்லலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு பெரிய வாழைப்பழம், ஒரு முட்டை, 1/2 கப்பு பால், 1/4 கப்பு சுகரு, 1 கப் வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் மொத்தமாக ஒரு அடி அடிச்சிடுவேன். கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா வேணும்னாலும் ஒரு பிஞ்ச், சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டோம்னா போதும். ஸோ இதெல்லாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி பேனில் ஊற்றி எடுத்துட வேண்டியதான். ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பேன் கேக்னால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் பேன் கேக்கோட ரெசிபி அண்ட் மினி பேன் கேக் ரெசிபிலாம் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பேன் கேக் ரெடி ஆச்சு. என்னடா ஓகேடா தங்கம். ஸோ இதில் வந்து இப்படி ஹனி போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து மேப்பிள் சிரப் கூட போட்டு சாப்பிட்லாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ லீவுன்றதுனால ஒரே குசியாக இருக்காங்க. அப்படியா, சரி, நல்லா உட்காரு சுதிக்ஷாமா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா வேலண்டைன்ஸ் டேக்காக சுதிக்ஷாவும் கீதிகாவும் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால் ஒரு கார்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒட்டுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. சுதிக்ஷாவுக்கும் கீதிகாவுக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் அங்கங்கே ஏதாவது பேப்பரு, க்ரையான்ஸு, மார்க்கர்ஸ், இது மாதிரி எல்லா சைடும் இருக்கும் எங்கள் வீட்டில். எல்லா பக்கமும் உட்காந்து இந்த மாதிரி வரைகிறது, கிராஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தான் அவங்க எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த க்ளூ ஸ்டிக் பண்ணதெல்லாம் காயட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சைடு வச்சுருந்துச்சு சுதிக்ஷா. இந்த சின்னது வந்து எடுத்துக்கொண்டு போய் அவங்க அப்பாட்ட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் திருப்பி வேலண்டைன்ஸ் டேக்காக நாங்கள் இன்னொன்று ஏதாவது ரெடி பண்ணணும். இது வந்து இன்றைக்கி நாங்கள் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டோம், இதை கொடுத்து முடிச்சு. இப்போ எல்லாம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சத்து மாவு உருண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அம்மா அரைச்சி கொடுத்தது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தைங்களுக்கு இதுதான் கொடுத்துட்ருக்கேன் நான். சுதிக்ஷா கீதிகா 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 6 monthsலேருந்து 3 years வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே எப்போவுமே சத்து மாவு கஞ்சி தான். அட்லீஸ்ட் அவங்க காலையில் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காகவே இது ரொம்ப நாளாக கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து அந்த கஞ்சி அந்தளவுக்கு அவங்க குடிக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி உருண்டை ஏதாவது லட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி வந்து அம்மாவோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சத்து மாவுலேயே வந்து கஞ்சி இல்லாமல் முறுக்கு, நம்ம புட்டு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணலாம். ஸோ முறுக்கு ரெசிபி கூட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 கப் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு வந்து 1 கப்பு வெல்லம் இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா 1 கப்பு வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லாட்டி நான் வந்து 2 ஏலக்காய் தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் 2 செட்டாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன், ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால. இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே. தேங்காய், வெல்லம் எல்லாம் அந்த வெல்லத்தோட ஈரப்பதத்துக்கே வந்து நமக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும். இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சோன்னா லட்டு சூப்பராக வந்துடும். நமக்கு திருப்பி வந்து அது உடையாது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலேயே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம்ல, அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணணுன்னா தேங்காவை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ லட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 கப்பு மாவு போட்டதுக்கு ஒரு 30 லட்டு கிட்ட வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 10 லட்டு நாங்கள் சாப்பிட்டோம். லட்டு செய்யவே காலி ஆகிடுச்சு. ஸோ இது முடிச்சுட்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்து வால்மார்ட் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க வந்து என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தாங்க. ஹஸ்பண்டும் குழந்தைங்க வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு திருப்பி வரலான்னு சொல்லிவிட்டு, அப்புறமா வந்து சரி ஓகே ஹஸ்பண்ட் சொன்னாங்க குழந்தைய வேணால் கூப்பிட்டுட்டு போ அப்படின்ட்டு. அதனால் அவங்களும் எப்போ ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 இயருக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஷாப்பிங் வராங்க. இவ்வளோ நாள் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு இருந்தாங்க. நான் கூட 1-2 தடவை ஷாப்பிங் வந்திருக்கேன், பட் அவங்க வந்து வந்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேஃபாகவே கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லாம் மாஸ்க் எல்லாம் டிஃபால்ட்டாகவே அதெல்லாம் போட்டு தானே நம்ம கிளம்புறோம். எல்லாம் ரெடியாகி தான் வந்திருக்கோம். எதையும் டச் பண்ணக்கூடாது, கூடவே சும்மா வரணும், ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு இதுவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வால்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஷாப்பு. இதை சுற்றி வர்றதுக்கே வந்து நமக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் இருந்தால் கூட நமக்கு பத்தாது. ஆக்சுவலாக இந்த கிராஃப்ட் ஐட்டம் இல்லை நம்மளோட செக்ஷன், கிட் செக்ஷன் எல்லாம் போனோன்னா ஒவ்வொரு இதாக பார்த்து நம்ம எல்லா திங்ஸும் பார்த்துட்டு வரணுன்னாவே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் எங்களுக்கு வந்து வெறும் 1 ஹவர் தான் டைம் இருந்தது. நாங்கள் ஷாப்புக்கு வரும்போதே 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ 7க்குலாம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி குழந்தைங்களுக்கு டின்னர் ஏதாவது கொடுத்துட்டு வேகமாக தூங்க வைக்கணும். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்தது. இன்றைக்கி தான் லீவு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கிறதுனால கொஞ்சம் படப்படன்னு ஷாப்பிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். லிஸ்ட் ஆல்ரெடி கொண்டு போயிருந்தனால லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். மற்ற எதையுமே பார்க்க முடியல ஆக்சுவலாக. The baking section. கேக் லைனர் வந்து Mom, can I get the silver one? எந்த இதுவா? சில்வர் இல்லைடா. Ooh, this இதுதான் சில்வரு. white and white and the butter. இது ஒயிட் இல்லை, இதுவா? இதுதான் ஒயிட்டு. இது எடுக்கவா? இது என்னது? கப் கேக் ஐசிங். நமக்கிட்ட அதுலயே இருக்குல்ல ஐசிங். ஸ்ப்ரிங்கிள்ஸ் சரியா? ஸ்ப்ரிங்கிள்ஸ். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து நிறைய சாக்லேட்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபுல் ரெட் அண்ட் பிங்க் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஃபுல்லாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதான் கொஞ்சம் நேரம் லைட்டாக அப்படியே ஒரு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகழகான டிசைன்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. சாக்லேட்ஸ் பெருசாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதில்ல, அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. இங்கே வந்து ஸ்கூல்ஸில் கூட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நார்மல் ஸ்கூல் இருந்ததுன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்டெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும், கிளாஸில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. இது வந்து இந்த ஊரில் ரொம்பவே காமனாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு இதுதான். ஆளுங்க இல்லாத சைடாக பார்த்து நாங்கள் வந்து ஷாப் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த சைடு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டுருந்தோம். கொஞ்சம் க்ரௌடு இருக்க ஏரியாலாம் பக்கத்தில் நாங்கள் போகல பெருசாக. குழந்தைங்களும் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப சமத்து தான். ஸோ வாங்கினா கூடவே அப்படியே 2 பேரும் அமைதியாக வருவாங்க, எதையும் தொட மாட்டாங்க, எங்கேயும் ஓட மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போகிறது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக சுதீக்ஷாவெல்லாம் எப்போ கூட்டிகிட்டு போனாலுமே நமக்கு கூட ஒரு சிஸ்டர் வர மாதிரி நிறைய சஜஷன்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு எப்போவுமே. இந்த செக்ஷன் வந்து இந்த ஜிப்லாக்கு, அப்புறம் இந்த ட்ராஷ் கவரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற செக்ஷனு. ஸோ இங்கே எதுவும் எனக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, அதனால் எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ஸ் கலெக்ஷன் தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பார்க்கலாம். ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நேரம் வந்ததுலேருந்து அந்த செக்ஷன் தான் போகணுன்னு இருந்தது. இந்த வண்டி எடுத்து தள்ளிட்டு வரேன், நீ இப்போ நடங்க. White
வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டாடி கூப்பிட்டு வந்தாங்க. இது நல்லா இருக்கு பாரு சுதிக்ஷாமா. இந்த ட்ரெஸ் பாரு. இது மாதிரி உனக்கு போட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சுதிக்ஷாமா. என்ன சைஸ் இது? 7. மேபி இது 7 to 8 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். எதை பார்க்குறதுனே தெரியல. எல்லாமே ஒரே பரபரப்பாக இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் பாரு. ஓ சைஸ் இல்லையா? 10. 10 ஏ சைஸா? ஏஜ் 10. சரி வாங்க. இதான் குட்டி பேபிஸ்க்கு. இது பசங்களுக்கு. பசங்களுக்கு இங்கே ஆர்ட் சப்ளைஸு, ஷூ செக்ஷன். நம்ம கடையிலேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குது. ரொம்ப சாரி. மெயினாக வந்து ஸ்கூல் சப்ளைஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த செக்ஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பக்கமா இது நம்ம இந்த பக்கம் சுற்றி வரலாம். வாடா கீதிகாமா. இதெல்லாம் அந்த ஆஃபீஸ் சப்ளைஸ் மாதிரி அதெல்லாம் இருக்குது. இதில் அந்த நோட்டு இருக்கான்னு பாரு. இந்த ப்ளூ இருக்குல்ல, அங்க இருக்கு. ஆஹா நமக்கு இதுலயே இருக்கு ஆர்ட் சப்ளைஸ். கிரயான்ஸ் எடுத்துக்கவா? இன்னும் எவ்வளோ விலை போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளவு இதுனா? இந்த பென்சில் எடு. நான் எடுக்கிறேன். ஆளுக்கு ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். ஓகே. சொல்லிக்க. இந்த வாட்டர் கலர் $4. எங்கே இருக்கு? இதுவா? இது 2 பேர் வச்சுக்கோங்க. ஓகே. ப்ரஷ் எல்லாம் இருக்குல்ல, இந்த இதுதான் வாங்கணும்னு நினச்சேன். கேன்வாஸ். 12. இல்லை இதில் சின்னது வாங்கணும்ல. இந்த அங்கிட்டு வச்சுருக்காங்க. இந்த அங்கே வச்சுருக்காங்க. இந்த இதுலேயே குட்டி குட்டியாக இருக்கும்ல கேன்வாஸ். $12 அண்ணா. இல்லை அவ்வளோ வேண்டாம். 3 வந்து பரவாயில்ல, இது எடுத்துக்கலாம். 3 வந்து $3. 3 வந்து $2. $3. இங்க பாருங்க 2.97னா 3 நியரஸ்ட் 3ல. ஓகே இதை எடுத்துக்கலாம். நல்லா தேவை. இதெல்லாம் வுட்டில் ஏதாவது ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணணும்னா அதுக்காக இதெல்லாம். வுட் ஆர்ட் ஒர்க். அப்படியே மெதுவாக போயிட்டு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே வாங்க, இங்கிட்டு வாங்க. பாப்பா இன்னும் வந்து மார்க்கர்ஸ் வாங்கலை. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோல்டு தீம் மாதிரி ஏதாவது நம்ம பண்ணுறோன்னா அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து டாய்ஸ் செக்ஷன். ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டு டாய் செக்ஷன் பார்க்காம நம்ம போகவே முடியாது. ஸோ அதனால் ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு டாய் செக்ஷன் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வந்து க்ளே வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டுருந்தோம். இந்த ப்ளேடோ ஏர் ட்ரை க்ளே மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வேணுன்றதுக்காக அது தேடிட்டுருந்தோம். அதுக்கு ஆனால் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுதான் பார்த்துட்ருந்தோம். இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இருக்கும் அது. ஸோ அதனால் எங்கே இருக்குன்னு பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் வாங்கணும். ஸோ அது வாங்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்புறமா வந்து இந்த ஸ்கூல் சப்ளைஸில் வந்து ஒரு 2-3 ஐட்டம் கிடைக்கல. ஸோ அதை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்கள்ட்ட ஷாப்பில் அந்த ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் கேட்டேன். அவங்களாலையும் அங்கே இங்கேனாங்க, அதனால் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து இந்த சீடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மார்ச் ஏப்ரல்லேருந்து வீட்டுக்குள்ளேயே இந்த சீடெலாம் போட்டு கொஞ்சம் நம்ம
வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். வளர்த்தோன்னா அந்த டைமில் ஏப்ரலுக்கு மேலே வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் நம்ம. ஸோ அதுக்காக இப்போயே சீடு எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. எல்லா சீடுமே இருந்தது. நான் எதுவும் வாங்கலை, இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எடுத்து வச்ச சீடெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த டைம் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட செக்ஷனுக்கு வந்தாச்சு. பட் பார்க்குறதுக்கெலாம் டைமே இல்லை. இப்போயே 7 ஆகிடுச்சு. இன்னும் திருப்பி பில்லிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்க்காம என்னால் போக முடியாது. ஸோ என்னோடய ஃபேவரட் ப்ளேஸும் கூட. அதனால் இந்த இடத்துல ஒரு டைம் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போயே டைம் 7:30 ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போனோன்னே எல்லோரும் குளிச்சுட்டு டின்னர் ரெடியாக தான் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள தூங்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்துடலாம், வெளியில் எடுத்து வைக்கிற இடத்துல வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட்காக இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க வந்து இந்த ஒயிட் சாக்லேட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அது வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, நார்மல் ஐட்டம்ஸ் தான். மெயினாக வந்து இந்த ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது இல்லையா. ஸோ அதுதான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். வேறு எதுவுமே பார்த்து வாங்கலை. இந்த ஜெல்லி பண்ணணும் அப்படின்னாங்க, ஃபலூடா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அது வாங்கிட்டு வந்தேன். ஒரு கிளின்சர் வாங்கினேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். சீஸு, பட்டர் இல்லை, ப்ரெட்டு, சாக்லேட் சிரப்பு, அப்புறம் மற்றதெல்லாம் வந்து இவங்களோட ஐட்டம். மார்க்கரு, க்ரையான்ஸு, ஸ்கெட்சு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், எரேசர் எல்லாமே வந்து ஒரு செட்டு வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.